என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் உன் வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுவதற்கு ஒரு செய்வினைதான் காரணம்தான் என்பதையும் சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு மாயாவி என்பவள் உன் வீட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு ஆவியை ஏவி விட்டு உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, எந்த காரியமும் உனக்கு வெற்றி அடையக்கூடாது. நீ உலகளவில் உடலளவில் பாதிக்கப்பட வேண்டும், நோயால் அவதிப்பட வேண்டும் என்று சில எதிரிகளோடு சேர்ந்து உனக்கு செய்வினையை செய்து கொண்டிருக்கின்றார். என் அன்பு பிள்ளையே, இந்த பதிவானது உன்னை ஆபத்திலிருந்தும் அந்த செய்வினையிலிருந்தும் சில எதிரிகளிடமிருந்தும் காப்பாற்றக்கூடிய பதிவாக மாறப்போகின்றது. அப்பன் சொல்லக்கூடிய ஒரு சிறு காரியத்தை நீ இன்று செய்துவிட்டால் போதும். இப்போது எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் தடைபட்டு நின்று கொண்டிருக்கின்றதோ, நீ நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ, உன்னுடைய குடும்ப உறவால் எல்லாம் பிரிந்து மற்றவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய குடும்பத்திலேயே பிரச்சனைகள் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, உன்னுடைய உறவு உன்னை தேடி எந்த அளவிற்கு எல்லா விஷயங்களையும் தான் மாற்றி கொடுக்க போகின்றேன். அதனால்தான் இந்த பதிவை நீ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேட்க வேண்டுமோ அப்படி கேட்க வேண்டும். கவனமாக கேட்டு இந்த அப்பன் சொல்வதை செய்துவிட்டால் போதும். நிச்சயமாக இந்த ஆத்மாவானது உன் வீட்டிற்கு வெளியே சுற்றி கொண்டிருக்கின்றதல்லவா? அது உன்னுடைய வாழ்க்கையில் மறுமுறை தேடி வராது. அதே போல இனிமேல் எந்த ஒரு சேவினையாக இருந்தாலும் உனக்கு உன் வாழ்க்கையில் பலிக்காது. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ண சாமி சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். கேட்ட பிறகு அதை நீ அப்படியே செய்துவிடவும் வேண்டும். இந்த அப்பன் சொன்னது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது. அப்படி என்றால் இதை நீ செய்தே ஆக வேண்டும் என்று அப்படி செய்தால்தான் உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், உனக்கு நிம்மதியும் கிடைக்கும். இந்த கருப்பண்ண சாமி ஒவ்வொரு தருணத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை எல்லாம் செய்து உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன், இனியும் காப்பாற்றி கொண்டுதான் இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை கொண்டு என் மீது அன்பும் பக்தியும் கொண்டு செயல்படுபவர்களுக்கே இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கு பலிக்கும் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாதல்லவா? என் தங்க பிள்ளையே, எப்போதும் ஒரு கை தட்டினால் ஓசை எழும்பும், இரு கைகள் தட்டு சேர்ந்து போது ஓசை எழும்பும். உன்னை பற்றி நான் மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் உன் இல்லத்தில் எதுவும் நடக்காது. உன்னுடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தால்தான் உனக்குள் நன்மை விளைவிக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். அப்பனது வார்த்தைகளை கேட்டு நீ செய்த பிறகு என்னுடைய ஆட்டங்கள் எல்லாம் அந்த இடத்தில் தொடங்கும். அதன் பிறகு வெற்றி உனக்கே கிடைக்கும். அதனால் இந்த வாக்கினை நீ கவனமாக கேட்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நான் சொல்வது எவ்வளவு நடக்கும் என்பதை முதலில் கேள். பிறகு இரண்டாவது விஷயம்தான் என்ன செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். ஒவ்வொரு தருணத்திலும் சில நோயால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆரம்ப கட்டத்தில் உன்னுடைய உறவும் உன்னுடைய குடும்பங்களும் உன் பேச்சை கேட்டு மட்டும்தான் கேட்டது. ஆனால் சில நாட்களாக உன்னை எதிராக உன்னுடைய குடும்ப உறவுகள் பார்க்க தொடங்கிவிட்டது. அதே போல என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு தருணத்திலும் நீ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதன் மேல் தடையாக ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கின்றது. வாழ்க்கை அப்படியே பள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று சிலர் சூழ்ச்சிகள் செய்து உன்னை இப்படி ஒரு நிலையில் தள்ளியிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கு தெரிந்த ஒருவர்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு மனவேதனையை தருகின்றதல்லவா? அதே போல அடிக்கடி சில நேரங்களில் உனக்கு உடல் உபாதையும் வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகின்றதல்லவா? மன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட அந்த மனமானது நிம்மதியாக இல்லை. என் வாழ்க்கையில் எப்போதும் என்ன நடக்கும் என்று ஏங்கி நீ காத்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி இருக்கின்ற யாருமே உனக்கு உதவிகரமாக இல்லை என்றாலும் உபத்திரமாக இருந்த இந்த விஷயங்களை செய்து உனக்கு நாள்தோறும் குடைச்சலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
மற்றவர்களுக்கு நீ நல்ல விஷயங்களை சொல்ல போனால் கூட அந்தந்த இடத்தில் தவறாக நடப்பது போல அமைந்து விடுகின்றதல்லவா? இப்போது சாதாரணமாக பேசிய நபர்கள் எல்லாம் உனக்கு எதிராக மாறிவிட்டார்கள். உனக்கு உதவுகிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்போது என்னால் உதவ முடியாது என்று கைவிரித்து விட்டார்கள் அல்லவா? இப்படிப்பட்ட பிரச்சனையை தான் நீ இப்போது சந்தித்து கொண்டிருக்கின்றாய். இதுவெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு நபர் செய்வினை செய்து உன் இல்லத்திற்கு வெளியே புதைத்து வைத்துவிட்டு சென்று விட்டார் அல்லவா? அந்த செய்வினையின் ஆத்மாவானது எவரையும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல், அதே போல் அந்த விஷயமானது உன்னை நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் தள்ளிவிட வேண்டும் என்று இத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல், நல்ல செய்தியை நுழைய விடாமல் அந்த ஆத்மா காவல் காத்து நின்று கொண்டிருக்கின்றது. உனக்கு எந்த விஷயமும் நடக்காது என்று எதற்காக இதை செய்தார்கள் என்றால், நீ முன்னேறிவிட்டால் மற்றவர்களை மதிக்க மாட்டாய். அவர்களுக்கு அது பொறாமையாக இருக்கின்றது. இந்த கேவலமான மனிதர்கள் சொத்துக்காகவும் பணங்களுக்காகவும் நகைகளுக்காகவும் பொறாமை என்ற எண்ணத்தோடு இப்படி ஒரு விஷயத்தை செய்து விட்டார்கள் அல்லவா? அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். என் அன்பு பிள்ளையே, இப்படிப்பட்டவர்கள் 100 வருஷமாவது நாம் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த பாவத்திற்கு 2 வருடம் கூட சில நபர்கள் இங்கே உயிரோடு இருப்பதில்லை. அதே போலதான் என் தங்க பிள்ளையே, நீ கவலை கொள்ளாதே. உனக்கு செய்த பாவத்திற்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் அவர்களுக்கு அவரவர் கர்ம வினைகளை அதிகமாக்கி சேர்த்து துன்பங்களை கொடுக்க போகின்றது. அதுவும் இந்த கருப்பண்ண சாமியும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க போகின்றேன். உன் வீட்டில் வெளியே சுற்றி கொண்டிருக்கும் அந்த ஆத்மாவை என்ன செய்யலாம் என்று கேட்டாயா? என் பிள்ளையே, இந்த கருப்பன் நான் எதுவும் செய்யாமல் இருந்து விடுவேனா? நான் உன் வீட்டில் காவலாக இருந்து கொண்டு இதை அப்படியே கண்டும் காணாமல் விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா? இருந்தாலும் என் அன்பு பிள்ளையே, உன் கைகளிலும் சில விஷயங்கள் நீ செய்ய வேண்டும். அப்போதுதான் உனக்கு பலன்கள் கிடைக்கும். உனக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வும் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. நான் உன் இல்லத்திலே காவலாக இருந்து கொண்டு அந்த கெட்ட சக்தியை உன் வீட்டிற்குள்ளே நுழைய விடாமல் நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அது அறவே சாம்பலாக போக வேண்டுமென்றால், அது அழிய வேண்டுமென்றால், என் பிள்ளை, நீ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். என் பிள்ளை செவ்வாய் வெள்ளி செய்யவில்லை என்றால் ஒரு நல்ல நேரத்தில் வெள்ளிக்கிழமை மணி 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் நீ இதை செய்ய வேண்டும். அதுவும் இரவு நேரத்தில் செய்தால், இந்த நேரத்தில் செய்தால் உன் வீட்டை எந்த ஒரு நல்ல காரியங்களும் உள்ளே வர முடியாது. நல்லவர்களுக்கு உள்ளே வரக்கூடாது. நீ வாழ்க்கையில் நோயோடு அவதிப்பட வேண்டும். அதே போல் கஷ்டத்திலே இருக்க வேண்டும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் நீ ஏழ்மையாக இருக்க வேண்டும். உன்னுடைய செல்வம் வீரியமாக போக வேண்டும். எல்லோரும் உன்னை தூற்றும் விதமாக நான் இருக்க வேண்டும் என்று கங்கணங்கள் கட்டிக்கொண்டு அந்த ஆத்மா தெரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் அந்த ஆத்மாவை விரட்டுவதற்காக நீ இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, அதுவும் எத்தனை நாட்களுக்கு தேவையில்லாத ஆட்டங்களை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும். இதோ இந்த கருப்பண்ண சாமி நான் இருக்கின்றேன் அல்லவா? என் தங்க பிள்ளையை அதை விரட்டி அடித்து சாம்பலாக்கி பஸ்மமாக்கி உனக்கு நல்ல பலன்களை அந்த ஆத்மாவிற்கு அதை ஏவி விட்ட மனிதர்களுக்கும் நான் நல்ல பதிலடியை கொடுக்கத்தான் போகின்றேன். என் குழந்தையே, அந்த ஆத்மாவை ஏவிவிட்ட அந்த மனிதர்கள் இன்னும் 1 மாத காலகட்டத்திற்குள் உன் கண்களில் படதான் போகின்றார்கள். அவர்களுடைய இல்லத்தில் ஒரு அபசுகாரியம் நடக்கப் போகின்றது. அப்போதே நீ புரிந்து கொள்வாய், இவர்கள்தான் இதை உனக்கு செய்தார்கள் என்று நீயாகவே உணர்ந்து கொள்வாய். இப்போது இந்த அப்பன் சொல்வதை நீ கேட்டு அதன்படி நீ செய்ய வேண்டும் அல்லவா? அது 6 மணியோ 7 மணியோ 8 மணியோ மாலை நேரத்தில் இதை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் மஞ்சள் தண்ணீரில் கரைத்து ஒரு சொம்பில் எடுத்துக்கொண்டு
அதை வேப்பிலையால் உன் இல்லத்தை சுற்றி தூவிவிட வேண்டும். முக்கியமாக உன் வாசலில் அந்த மஞ்சள் நீரை தெளித்து விட வேண்டும். அதன் பிறகு வாசலில் பச்சை குங்குமத்தையும் வைத்துவிட்டு 2 அகல் தீபங்களையும் இலுப்பை எண்ணெயும் வைத்து வெண்கடுகை அதில் போட்டு சிகப்பு திரி போட்டு நீ தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த 2 அகல் விளக்கையும் உன் வாசலில் இருபுறமும் ஏற்றி வைக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமி புகைப்படத்தை உன்னுடைய வாசலுக்கு வெளியே சிறிய புகைப்படமாக இருந்தாலும் சரி நீ ஒட்டி வைக்க வேண்டும். இதை மட்டும் நீ எப்போதும் செய்துவிட்டால் போதும். வெளியிலிருந்து உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய வாசலுக்கு உள்ளேயோ உன்னுடைய வீட்டிற்கு அருகிலேயோ வர முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பண்ணசாமி அதை அப்படியே வெளியில் விரட்டி விடுவேன் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள். நீ என்னுடைய புகைப்படத்தை வெளியில் வைத்து விட்டு அதற்கு நாள்தோறும் தூபத்தை காண்பித்து கற்பூர ஆர்த்தி காண்பித்து நிச்சயமாக நீ எனக்கு வணங்கி வர வேண்டும் அல்லவா? அதன் பிறகு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த கருப்பண்ணசாமி உன் இல்லத்தை தேடி யாரையும் அனுப்ப மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அது மட்டுமல்ல, உனக்கு இருக்கின்ற எதிரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய சேவினை கொண்டு வந்து வைக்க நினைத்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த இடத்திலே இந்த அப்பன் தண்டனைக்கு ஆளாகி விலக வைத்து ஓடத்தான் போகின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, இதை நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். மஞ்சள் நீரை உன் வாசலில் தெளித்து மஞ்சள் நீரினை உன் வாசலில் தெளித்து விட்டு பச்சை குங்குமத்தை வைத்து விட்டு உன் வாசலின் இருபுறமும் அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். அந்த அகல் தீபத்திற்கு இலுப்பை எண்ணெயும் பயன்படுத்த வேண்டும். வெண்கடுகை அதில் உள்ளே போட வேண்டும். சிகப்பு திரி கொண்டு அந்த விளக்கை தீபத்தை பற்ற வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன் வாசலில் ஒரு சிறிய அளவிலான புகைப்படத்தையாவது நீ வைக்க வேண்டும். நீ வெளியில் செல்லும் போது என்னுடைய புகைப்படத்தை நீ பார்த்துவிட்டு சென்றால் போதும். அது மட்டுமல்ல, என்னுடைய புகைப்படத்தை பார்ப்பவர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் ஒருபோதும் வந்து விடாதல்லவா? நேர்மறையான ஆற்றல்களும் தன்னம்பிக்கையும் மட்டும் என்பதால் என்னை பார்த்துவிட்டு செல்வது உனக்கு மிகவும் நல்லது என்பதையும் நீ மறந்து விடாதே. இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும். அதன் பிறகு உன்னுடைய இல்லத்திலும் சரி, உன்னுடைய உள்ளத்திலும் சரி, எந்த ஒரு தீய சக்திகளும் தீவினைகளும் உள்ளே நுழையவும் முடியாது. உனக்கு எந்தவித கெட்டதை செய்யவும் முடியாது. இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பு கவசமாகவும் இருந்து உன்னை நான் வழி நடத்தி செல்ல போகின்றேன். என் அன்பு குழந்தையே, எது உனக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு நின்று கொண்டிருக்கின்றதோ அதை அனைத்தையும் தடைகளையும் விலக்கி உனக்கு சுபமாக இருந்த கருப்பசாமி முடித்து தருவேன். உன் வாழ்க்கை நீ நினைத்தது அவ்வளவும் அனைத்து மட்டுமே நடக்கப் போகின்றது. நீ அனைத்து கஷ்டங்களில் இருந்தும், கடன் பிரச்சனையில் இருந்தும், நோய் பிரச்சனையில் இருந்தும் நீ நல்ல வழி வைக்கப் போகின்றாய். உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த கருப்பண்ணசாமி துணையாக இருக்கின்றேன். நான் சொல்வதை வரும் ஞாயிற்றுக்கிழமையில் நீ செய்துவிட்டால் நிச்சயம் நீ நினைத்த காரியம் நடக்கும். என் அன்பு பிள்ளையே, தைரியமாக இரு. உன் அப்பன் உன்னை நான் தற்காத்து கொண்டிருக்கின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.